காலையிலே இயேசுவினுடைய பிரியமான சீசிகளாயிருந்த சில பெண்கள் கல்லறையில போய் இயேசுவினுடைய சரீரத்தை காணா தேடுனாங்களாம். அப்பதான் தேவதூதன் தோல்வி சொன்னா, உயிரோடு இருக்கிறவரை நீங்க எங்க தேடுறீங்க? மருத்துவ யாராவது ஒருத்தர தேடி போனா அவர் கல்லறையில தாங்க இருப்பாங்க, அவரை போய் கல்லறையில போய் தேடுவோம் அப்படின்னு யாராவது போவாங்கன்னா, உயிரோட இருக்கிறவரை எங்க தேடுவாங்க? எங்க தேடுவாங்க? வீட்லயோ நண்பர்களிடத்திலையோ அங்கதான் தேடுவாங்க. ஆனா இயேசு மரித்தார், மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். சீஷைகள் அங்க போய் தேடும்போது தேவதூதர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அதைத்தான் நம்ம இந்த பாட்டுல பாடணும். இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தது மாத்திரமல்ல, நமக்கும் ஒரு ஜெயத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நாமும் ஒரு நாள் மரணத்தை ஜெயித்து வெற்றி கொண்டு மரணமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு நேராக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறதற்கு தான் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். அவருடைய கல்லறை இப்பொழுது திறந்திருக்கிறது. அவர் எங்கே இல்லை, அவர் உயிரோடு எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் அது ஆவிக்குரிய தரிசனத்துல அப்படியே பார்க்கிறான். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுனால எனக்கு என்ன மேன்மை அப்படின்னு சொல்லி உணர்ந்து என்ன சொல்றான்னு சொன்னான். எபேசியர் 2வது அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல 5வது வசனத்துல அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். 5வது வசனம், அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வரும் காலங்களை விளங்க செய்கிறதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னோட எழுதுவோம். நம்பிக்கை நம்பிக்கை உயிரோட எழுதுறோங்கிற நம்பிக்கை இருக்கா? ஏங்க எழுந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது, அப்படியே போய் படுத்துக்கிடுவோம் அப்படின்னு எழுதுறீங்களா? ஆமா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை உயிர்ப்பித்தார். நம்ம என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ஞானஸ்நானத்தினால் அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்பட்டோமோ அன்றைக்கு அவருடைய ஜீவன் நம்மோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் தெளிவாக உணர்ந்து சொல்லுகிறார், என்னை உயிர்ப்பித்து விட்டார். அல்லேலூயா. உயிர்ப்பித்தது மாத்திரமல்ல, உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாடலில் ஒரு சில வரிகளை நாம பாடுவோம். உயிர்த்திருந்தாரே என்கிற பாடலினுடைய ஒரு சில வரிகளை நாம திரும்பி பாடுவோம். மரித்தவர் மத்தியிலே ஜீவ தேவனை தேடுவாரோ.
அவர்
அவர் ஏன் மரணத்தை ஜெயித்தாருன்னா, நீங்களும் நானும் மரணத்தை ஜெயித்து அவரோடு கூட வாழ வேண்டும் என்பதற்காக தான். ஆமென். ஆகவே நாம் அவரை பாடி மகிமைப்படுத்தும் சந்தோஷத்தோடு கூட அவரை நாம் உயர்த்துவோம். ஆமென். ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா? 3619 பாடல். ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா? பரிசுத்தரை பாதத்திலே அர்ப்பணிப்போமா? மனதார வாழ வைப்பார் மகிமையின் தேவன் அவர். பரலோகம் சேர்த்திடுவார் பரலோக ராஜனவர் என்கிற பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா? பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா? Oh
உன்னை உயர்த்துவதின் வல்லமை இன்றைக்கும் செயல்படுகிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அவன் இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுவது, நோய்கள் தோடுது, பாவங்கள் பறந்தோடுது என்கிற பாடலை பாடி அவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவன் பாடல் புத்தகத்தில் 1738 பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல். அவன் இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுவது, நோய்கள் தோடுது, பாவங்கள் பறந்தோடுது, இந்த வல்லமைகள் குறைந்து போவதில்லை, இந்த எதிர்ப்புகளை மகிமை மாறவில்லை என்கிற பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது.
சங்கீதம் 75வது சங்கீதம் பக்கம் 716வது பக்கம். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. பூமியானது அதன் எல்லா குடிகளோடு கரைந்து போகிறது, அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். நானோ என்றென்றைக்கும் இதை அறிவித்து யாக்கோபின் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். நாம் சென்று வாசிப்போம். துன்மார்க்கருடைய கொம்புகளை நான் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஆமே. நல்ல சங்கீதங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அலம்பினா நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாளிலே நம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்க, ஆண்டவரே உம்மை ஆராதிக்க கர்த்தர் தந்த நல்ல பாக்கியத்துக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது கூட நாங்கள் வாசித்த சங்கீதம் 75 உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சங்கீதத்தின் மூலமாய் கர்த்தர் ஆண்டவரே நீர் பேச வேண்டிய காரியங்களை எங்களோடு பேசி இதைகளோடு இடைபட உடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் துதியும் கனமும் உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலே நாம் யாவரையும் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் கொண்டு வந்த தயவுக்காய் நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் இந்த திருநாளிலே நாம் கொண்டு வந்ததுக்காய் நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். நாம் வாசித்த சங்கீதம் 75வது சங்கீதத்தினுடைய முழுவதுமாக நாம் வாசித்து பார்க்கும் பொழுது முதலாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், உம்மை துதிக்கிறோம். துதித்தல் ஒரு சங்கீதத்தோடு அவர் ஆரம்பிக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது என்று சொல்லி தேவனுடைய கிரியைகளை குறித்து சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்படியே நம்ம அதை தொடர்ந்து வாசிப்போமானால் வீம்புக்காரரை குறித்தும் துன்மார்க்கரை குறித்தும் அங்கே எச்சரிப்பை கொடுக்கிறதை நம்ம வாசிக்க முடியுது. இந்த 75வது சங்கீதம் ஆசாப் எழுதின சங்கீதம். இந்த ஆசாப் என்பது யார் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆசாப் என்பது தாவீதினால் ஏற்படுத்தப்பட்ட பிரதான ஒரு பாட்டுக்குழுவின் ஒரு தலைவராக இருந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் ஆசாப் என்பவர். இப்போ இந்த சங்கீதத்தை முழுவதுமாய் நம்ம வாசிக்கும் பொழுது இங்கே 4வது வசனத்துல சொல்றாங்க, வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதீர்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன் என்று சொல்கிறார். 5வது வசனத்துல உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கண்பொழுதுகளாய் பேசாதிருங்கள். அப்போ சில ஜனங்களை குறித்து இங்கே சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியாது. இவங்க யார் என்று சொன்னால் வீம்புக்காரர்கள், வீம்பாய் பேசுகிறவர்கள், துன்மார்க்கர்கள், இவர்களை குறித்து சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியுது. அடுத்து 7வது வசனத்துல தேவனே நியாயாதிபதி, ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறார். அப்போ தேவன் யாரா இருக்கிறார் என்று சொன்னால் நியாயாதிபதியா இருக்கிறார், ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறவரா இருக்கிறார். ஏன்னா இந்த சங்கீதம் முழுவதுமாய் நம்ம வாசிக்கும் பொழுது 10வது வசனத்துல பாருங்க, துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவார், நீதிமானுடைய கொம்புகளையோ கர்த்தர் உயர்த்துவார். இந்த சங்கீதம் முழுவதுமாய் நான் வாசிக்கும் பொழுது இந்த 2வது வசனம் மாத்திரம் எனக்கு ஒரு பயம் கொடுத்துகிறது. அதை நம்ம வாசிச்சு பார்க்கலாம். நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். கர்த்தர் இந்த நாள் நமக்கு என்ன எச்சரிப்பு கொடுக்கிறது சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உலகத்துல மனுஷனாய் வந்து மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்த இந்த திருநாள் நமக்கு என்ன சொல்லுது என்று சொன்னால், நாம் எல்லாரும் ஒரு நாள் உயிர்த்தெழுந்து போக போகிறோம். ஹல்லேலூயா. நாம் மரித்தாலும் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது. என்ன என்று சொன்னால், கர்த்தர் நம்மை மீண்டும் உயிரோடு எழுப்புவார். அவர் வரும் நாள் ஒன்று இருக்கிறது. கர்த்தர் மீண்டும் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் மேக மண்டலங்கள் மேல் எக்கால துணியோடு தூர கோட்டு
கூட்டத்தோடு அவர் வருவார். வரும் பொழுது நாம் எல்லோரும் அவரோடு சேர்த்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. இதுல இருந்து யார் தப்பிக்க முடியும்? இது ஒரு நியாய தீர்ப்பு பண்ண கர்த்தர் வருகிறார். ஒரு நியாய தீர்ப்பு பண்ண கர்த்தர் முதல் முறையா வரும்போது மரியாவின் வயிற்றுல குழந்தையா வந்தார் இல்லையா? அப்படியே வருவார் என்று நம்ம கனவு காண முடியாது. அங்க சொல்லுகிறார், எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார். மேக மண்டலங்கள் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே வருவார். அப்ப இனி நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கலாம். யாராவது நான் தான் இயேசு பெரிய அற்புதங்களை செஞ்சு சொல்லிட்டாங்க நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் வரும் பொழுது மேக மண்டலங்கள்ல எக்கால சத்தத்தோடு தேவதூதர்களின் கூட்டத்தோடு வருவார். ஹல்லேலூயா. அவர் நியாய தீர்க்க ராஜாவாய் வரப்போகிறார். அப்போ இதுல இருந்து யார் தப்பிக்க முடியும் என்று சொன்னால் 2 காரியம் மாத்திரம். யோவான் 5:24 யோவான் 5:24 நான் வாசிக்கிறேன். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டவனாயிருப்பான். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை விசுவாசிப்போமானால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. 2வது ஒரு வசனம் ரோமன் 8:1 ரோமர் 8:1 நான் வாசிக்கிறேன். கடைசி பகுதி, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியில் நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்து 2வது முறை வரும் பொழுது, நியாய தீர்க்க வரும் பொழுது, ஆண்டவரே நான் ஆவியின்படி நடக்கிறவனாய் உங்களுடைய சத்தத்தை கேட்டு நடக்கிறவனாய் நான் காணப்படுவேனானால் எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனங்கள் மூலமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். நம்ம தொடர்ந்து இந்த சங்கீதத்திற்காக கேட்ட வார்த்தைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். தொடர்ந்து நம்ம திருச்சபைக்காக தேசங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு சிறுபிள்ளைகள் வசனம் சொல்லுகிற பகுதியும் சாட்சி நேரமும் இன்னைக்கு இல்லை. நீங்கள் தவறானது கூடாது. நமக்கு கர்த்தருடைய பந்தியும் இருக்கிறது. அதோட இன்னொன்று என்னென்னா, நம்ம ஆதாரம் நம்ம முடிச்சுட்டு அந்த தலைமை சபைக்கு போகணும்னு சொல்லி அந்த தலைமை போகிறார்கள். இந்த கடந்த நாட்கள்லையும் சொன்னாங்க. இப்பவும் காலையிலே ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லுப்பா, வர சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அன்போடு எல்லாரும் வந்துடுவீங்க தான். வந்துடுவாங்கிறவங்கலாம் ஒரு சத்தம் ஒரு அலையிலே சொல்லுங்க. 1 2 3 4 பாஸ்டர் இன்னைக்கு தான் ஈஸ்டர் பாஸ்டர். நாங்கள் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். அங்கே போகணும் இங்கே போகணும். நீங்கள் தான் உங்கள் தொண்டை தான் தாங்க முடியல. உங்களை சனிக்க வந்தாச்சு. இது முடிச்சு மறுபடியும் அங்கே போகணும்னா எப்படி சச்சின் அப்படி போயிடலாமா? ஆமாம். ஹல்லேலூயா. எல்லா பிள்ளைகளும் நீங்கள் வந்துடணும். எங்களோட வண்டியில் வர்றவங்க வண்டியில் வாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு வேளை வாகனத்தில் வர்றவங்க வாகனத்தில் வந்துடுங்க. இல்லை பஸ்ஸில் வரதா இருந்தால் நீங்கள் மோடி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி ஜஸ்ட் கால் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களை கூப்பிட்டு போயிடுறேன். ஏன்னா திரும்பி வந்து நம்ம கூப்பிட்டு போகிறது கஷ்டம். அந்த நேரத்துக்கு நீங்கள் ஆதாரம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு உடனே நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அங்கே ஒரு விசேஷித்த தேவ செய்தியாளர் வந்திருக்கிறாங்க. அதுவும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆகவே நான் இன்றைய தினத்தில் ரொம்ப சீக்கிரமாகவே சரியான நேரத்திற்கு ஆராதனை முடிக்க நான் விரும்புகிறேன். 9:30க்குள்ள நாம் முடித்து நமக்கு ஒரு ஆதாரம் ஆயுதமாக இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தருடைய பந்தி இருக்கிறதுனால அந்த ஆதாரம் ஆயுதமாக இருக்கிறது. நீங்கள் சாப்பிட்டு அடுத்து உடனே நாம் வந்துட்டு தலைமை சபைக்கு போகலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் சிரிப்பு, நம்ம சிரிப்பில் எனக்கு தெரியுது. ஆமாம், வந்துடுவீங்க. ஹல்லேலூயா. கலந்து கொண்டு இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள். ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாய்ப்பு. நான் சொல்கிற இன்னைக்கு நம்ம இந்திய தேசத்தில் இந்த உயர்த்தல்களை நாளில் வெளிப்படையாய் ஆராதிக்க முடியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவங்க ஒவ்வொரு மாநிலமாக அவங்க மாறிக்கிட்டே வருது. மகாராஷ்டிராவில் கடந்த நாட்களெல்லாம் இந்த ஈஸ்டர், குட் ஃப்ரைடே, ஈஸ்டருக்குலாம் நிறைய வால் போஸ்டர்லாம் கொடுக்குறோம். இந்த வருஷத்தில் அதெல்லாம் ஒருத்தரே கூட்டாக பிடிச்சிட்டு செஞ்சாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க நிறைய இடங்களில் ஆராதிக்கிறதுக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க.
அந்த தேவன் நம்மளை ஆராதிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளையும் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்பெல்லாம் ஆராதிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது, இப்பெல்லாம் நேரம் கிடைக்கிறது, அதெல்லாம் பங்கு கொள்ளணும். என்னுடைய பிள்ளைகள் நீங்கள் தயவு செய்து நீங்கள் நம்மளுடைய தலைமை சபைகளுக்கு ஆராதனையில் கலந்து கொள்ளுமாறு நம்முடைய அன்பாய் நான் கேட்கிறேன். சரி, நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் நம்ம கேட்ட சங்கீத வார்த்தைகளை நம்ம கேட்டோம். சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி தோன்றி மன்றாடுகிறோம். அதே சமயத்தில் நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மரித்த தேவனை அல்ல, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொள்ளுகிறதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபையை தந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவரே, இதனால் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். அந்த உயிர்த்தல்களின் வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும், வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த தேசத்தில் ரட்சிக்கப்படாமல் எவ்வளவோ ஜனங்கள் மரண திகிலினால் பயத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே, அவருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவினால் ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படிக்காக, மரண கட்டுகளிலிருந்து தேவன் அவர்களை விடுதலையாக்கும்படிக்காக மெய்யான ரட்சிப்பையும் மெய்யான சந்தோஷத்தையும் நித்திய ஜீவனையும் ஜனங்கள் எல்லாரும் சுவைத்துக் கொள்ளும்படிக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய திருச்சபையினுடைய அரிசனத்திற்காகவும் நாம் தொடர்ந்து தேசத்துல தேவனுடைய ரட்சிப்பு வெளிப்படுவதற்காக விசேஷமாக வருகிற எலெக்ஷனுக்காக ஆண்டவர் தமக்கு சித்தமான தலைவர்களை, தமக்கு பயப்படுகிற தலைவர்களை கொண்டு வரும்படிக்காக தேவனுடைய ஆளுகையினுடைய மத்தியில் உண்டாயிருக்கும்படிக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு ஜெப தேவைகளோடு இருக்கிற பிள்ளைங்க நம்ம இடத்துல ஜெபிக்கும்படிக்காக கேட்டுக்கொண்ட பிள்ளைங்க, ஒரு சில தடைகள் மாறட்டும், கட்டுகள் நீங்கட்டும், வியாதிகள் மறையட்டும், சமாதானம் உண்டாகட்டும், கடன் பிரச்சனைகள் மாறட்டும். பலவிதமான காரியங்களில் கட்டப்பட்டிருக்கிற மக்கள் யார் யாரெல்லாம் ஜெபிக்கும்படிக்கு கேட்டுக்கொண்டார்களோ, ஏசப்பா நாங்கள் ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் சமூகத்தில் தெரியப்படுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்க அற்புதம் செய்தப்பான்னு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பந்தியில் பங்கெடுக்கிறதுக்கு தேவன் நம்மை பரிசுத்தமாக்குவதற்காகவும் தகுதிப்படுத்துவதற்காகவும் கர்த்தருடைய ஐக்கிய விதங்களை நம்ம நல்லா பங்கெடுத்து தேவன் அவைகளையும் ஆசீர்வதிப்பதற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிறவரே, நீர் எங்களை இம்மட்டுமாய் நடத்தி வந்த எல்லா வழிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய கிருபையுள்ள கரங்களிலே தருகிறோம் சுவாமி. எங்களை தகுதிப்படுத்துங்க. இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் உண்மை கர்த்தாவே உயிர்த்தெழுந்தது போல நாங்களும் உண்மை விசுவாசிக்கிறோம் சுவாமி. நாங்கள் எல்லாரும் உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்க கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நாங்களும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சிகளாய் கர்த்தாவே வாழ்கிறதற்கு உதவி செய்யுங்க சுவாமி. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. ஊழியக்கார ஐயாவுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய தேவ செய்திக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியில் பலமாய் கிரியை செய்யுங்க. உம்முடைய பிரத்யட்சமான வார்த்தையை ஒவ்வொரு இருதயங்களிலும் கர்த்தாவே நீர் பேச வேண்டுமாய் செபிக்கிறோம். இந்தியாவுக்காய் ஸ்தோத்திரம், தமிழ்நாட்டிற்காய் ஸ்தோத்திரம். வருகிற எலெக்ஷனை கர்த்தாவே நீர் ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தேவனாகிய கர்த்தர் தமக்கு சித்தமான கர்த்தாவே தேவ மனுஷனை நீர் எழுப்பி தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சித்தம் இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் எதுவும் நடக்காதபடிக்கு நீர் உதவி செய்யுங்க சுவாமி. நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எப்பேற்பட்ட தீமையானாலும் சரி, போராட்டங்களிலும் கர்த்தாவே உண்மை விட்டு விலகாதபடிக்கு எங்களுக்கு கர்த்தாவே வலிமை போகாத இருதயத்தை எங்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. புது புது ஆத்துமாக்களை சபையிலே சேர்த்து உதவி செய்யுங்க. உலகமெங்கும் நடக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய ஆராதனையிலும் தேவநாமம் மகிமைப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து வல்லமையாய் எங்களோடு கூட அசைவாடுபடிக்காய் செபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே ராபோசனத்தை நீர் பங்கெடுக்கிற எல்லா ஜனங்களையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, ஞானத்தாங்க, கிருபை தாங்க. அவங்க எல்லாரும் ஆண்டவரே
பயபக்தியோடு கூட உம்முடைய பந்தியிலே பங்கெடுக்க நிற்கிற தர வேண்டுமாய் செபிக்கிறோம். யாரும் பாவ உணர்வோடு கூட எடுக்காதபடிக்கு உம்முடைய ரத்தத்திலும் உம்முடைய கர்த்தாவே அப்பத்திலும் கர்த்தாவே சரீரத்தில் பங்கெடுக்க பயபக்தியை நீர் தர வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களுடைய இருதயங்களை சிந்தைகள் எல்லாவற்றையும் ஆவி ஆத்மாவை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு முன்பாய் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு கிருபை தாங்க. எங்களுடைய ஓட்டத்தை உம்முடைய கரங்களிலே முடிக்க நீர் எங்களுக்கு கிருபை தாங்க. தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க, ஞானமாய் நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
உங்களுடைய சன்னிதானத்தில் நிற்கவும் உண்மை ஆராதிக்கவும் கற்றுக் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீர் கொடுத்த நன்மைகளுக்கு ஒரு பகுதியை மனோற்சாகத்தோடு சந்தோஷத்தோடு உடைய கரங்களை நாங்கள் தருகிறோம். கர்த்தாவே, எங்களையும் எங்கள் காணிக்கைகளையும் நீ அங்கீகரிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களை கற்று திடப்படுத்துவீராக. குறைவுகளை கற்று உங்களுடைய மகிமையினாலே நிறைவாக்குவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய பிள்ளைகளில் தங்கியிருப்பதாக, குறைவுகள் எல்லாம் மாறி போவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வாதமாக நடத்தும். நாங்கள் கேட்க இருக்கிற தேவ வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் என்னுடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தராமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லாரையும் பார்க்கிறது சந்தோஷம். ஈஸ்டர் சண்டேக்கு கூட ஒரு சிலரை காணும். ஈஸ்டர் சண்டேல கூட விசுவாசிக்கிற ஒரு சிலரை காணும். ஆனால் வந்து சத்யா இருக்கிற அவருடைய குடும்ப பிள்ளையோட நாங்கள் கர்த்தர் மகளையும் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். ஜோஷுவா எல்லாருக்காக அந்த துதிக்கிறேன். அல்லேலூயா. எங்கள் பேரெல்லாம் சொல்லலை. வனிதா, அமராவதி அம்மா ஆக்சுவலுக்காக சில மாதங்களாக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு நம்முடைய மத்தியில் போட்டு வந்திருக்கிறார். எல்லாருக்காக கரங்களை தட்டி கர்த்தரை எனக்கு அங்கே நிறைய பிரசனம் பண்ணிட்டு இங்கே வந்தால் கொஞ்சம் எனக்கு ஒரு சில காரியங்கள் இன்னும் பழக்கப்படலை. ஆனால் சில பிள்ளைங்க இங்கே இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட்னா, நீங்கள் அங்கே நின்று பிரசங்கம் பண்ணீங்கன்னா அப்படியே பார்த்தீங்க படுத்துலாம் என்ன செய்யுது, ஆமாம் வலிக்குது. எங்களை சென்டரில் நின்று என்ன செய்யுங்க, ஆமாம் பிரசங்கம் பண்ணுங்க. அப்போ தான் என்ன அங்கே நின்று பிரசங்கம் பண்ணி எல்லாரும் நேரம் போடுறாங்க. நாங்களும் அங்கே திரும்பி பார்த்து என்ன செய்யுது, எங்களுக்கு கருத்தெல்லாம் வலிக்குது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அதனால நான் என்ன செய்கிறேன், இப்போ சரி உங்கள் கருத்து வலிக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிறேன். அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த திருநாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கையில் கரங்களை முடித்து சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறவரை நாம் தொடர்பு கொண்டிருக்கிறோம். சரி, வாசிக்கலாம் வேகமாக. ஆமென். மத்திய எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களை சீக்கிரமாக வாசிக்கலாம். ஒரு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் இருந்து வருகையில் மரியாளும் மற்ற மரியாளும் வெள்ளரியை பார்த்து வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிலிருந்து கல்லறை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உரைத்த மல்லிகை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலர் அவனுக்கு பயந்ததினால் திருப்பிட்டு சென்றவர்கள் போராடார்கள். தூதர் அந்த ஸ்திரீகளை நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுவீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை பற்றி பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மக்களுக்கு எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள்
இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் துக்கத்தில் இருந்தவர்களை சந்தோஷமாக மாற்றினது. அல்லேலூயா. அந்த கல்லறைக்கு போகும்போது அவர்கள் துக்கத்தோடு போனாங்க. இது சொல்லப்படுகிறது, ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் முடிந்த வருகை மதுரையில் மரியாதும் மற்ற மரியாதும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். விடியற் காலத்தில் அவங்க அது இருட்டோடையே அவங்க புறப்பட்டு வந்தார்கள் என்று மற்ற சுவிசேஷம் சொல்லுகிறார்கள். அதில் மார்க்கு இதில் சுவிசேஷம் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறது, நமக்காக கல்லை யார் புரட்டுவார்? அந்த கல்லறையில் போய் இயேசுவினுடைய சரீரத்திற்கு பரிமள தைலங்களை பூசி அதனால் அவருடைய உடலுக்கு சில காரியங்களை செய்கிறதற்காகத்தான் இவர்கள் கடந்து செல்லுகிறாங்க. அப்போ இந்த கல்லை யார் நமக்காக புரட்டுவார் அப்படிங்கிறதான கேள்விக்குறியோட துக்கத்தோட தான் போகிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவதூதன் இறங்கி வந்து கல்லை புரட்டினான். அந்த கல்லை புரட்டும் போது இயேசு அதுக்கப்புறமா தான் வெளியே வந்தார். ஆனால் இல்லை, அவர் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிட்டாரு, அவர் உயிர்த்தெழுந்து வெளியே போயிட்டாரு. அல்லேலூயா. அப்போ துக்கத்தோடு வந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை இடத்துல வந்தபோது அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்துக்கு வருவதற்கு சத்தமா வாசிங்க. அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு போனார்கள். அல்லேலூயா. அவங்க வரும்போது வேதனையோடு, அதை நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்தின் 20ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா மரியா அழுகிறார். அவரை வைத்த இடத்துல அவரை காணலை. யாராவது எடுத்துக்கொண்டு போயிருந்தா அவரை என்ன செஞ்சிருங்க, திருப்பி தந்துருங்க அப்படின்னு சொல்லி இயேசுகிட்டையே வேலைக்காரன் நினைத்து கேட்டார். அவர் அழுகிறார், துக்கப்பட்டார். ஆனால் ஆண்டவர் அந்த துக்கத்தை சந்தோஷமாக மாற்றினார். உயிர்த்தெழுதல் என்ன தருகிறது அப்படின்னு கேட்டால் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார்கள். அந்த சந்தோஷம் எதிரெல்லாம் நமக்கு சந்தோஷம் வருகிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு எதை பறைசாற்றுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டால், இன்னைக்கு நமக்கு பிரியமானவர்கள் மரித்து போகும்போது எல்லாரும் துக்கப்படுவோம். சில வருஷங்கள் கடந்தால் கூட சில பிரியமானவர்கள் மரித்து போனால் அந்த துக்கம் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அந்த துக்கம் மாறாது. ஆனா என்னதான் அப்படியே குறைந்தாலும் அது சில நேரங்களில் சில பேருடைய மரணத்தினுடைய எண்ணங்கள், அவர்கள் இந்த பூமியில வாழ்ந்த போது பேசின வார்த்தைகள், அவர்கள் செய்த காரியங்கள், இவைகளெல்லாம் நினைக்கும் போது இருதயத்திற்குள்ள துக்கம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னால், இந்த துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. ஒரு நாள் நாம் அவர்களை பார்ப்போம். அல்லேலூயா. ஒரு நாள் அவர்களை சந்திப்போம், முகமுகமாய் சந்திப்போம். அந்த நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு தருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. மரித்தவர்கள் மரித்தவர்களாகவே இல்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நமக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. அதை இயேசு காண்பித்தார். இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் ஒரு நாள் மரணத்திற்கு கீழ்பட்டு போக வேண்டும். ஆனால் மரணம் அவன் யாருக்கு கீழ்பட்டதுன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்பட்டது. அல்லேலூயா. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, மரணம் அவரை கட்டி வைக்க கூடாதிருந்தது. அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்தினுடைய 24ஆவது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. இந்த உலகத்திலே பிறந்த எந்த மனிதனையும் அவன் மரணம் கட்டி வைத்தது. ஆனால் இயேசுவை மரணம் கட்டி வைக்க
கூடாமல் இருந்தது. அல்லேலூயா. அவர் மரணம் இல்லாத ஒரு தேவன். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, நான் ஆதியும், நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னா, அவர் மரணத்தை சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர்தான் தொடக்கமும், அவர்தான் முடிவும், அவர்தான் அல்பாவும், அவர்தான் ஒமேகாவும், அவர்தான் ஆமென் ஆதியும், அவர்தான் அந்தமுமாய் இருக்கிறவர். அல்லேலூயா. ஆனால் அவர் மரணத்தை யாருக்காக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி கேட்டார். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தில் விழுந்து போன மனுக்குலத்தை அவன் மரணத்திலிருந்து விடுவிக்கிறதற்கு யாராலும் கூடாது என்கிற சூழ்நிலையிலே பிதாவாகிய தேவன் அவன் ஒரு திட்டத்தை, மீட்பின் திட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த மீட்பின் திட்டத்தை யார் செய்ய முடியும் என்று சொன்னால், பரிசுத்தம் உள்ள குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட வேண்டும். பிதாவுடைய திட்டத்திற்கு இயேசு கிறிஸ்து, பிதாவே